டாக்டர் சுமந்த் இணைஞ்சிருக்கார். நான் அவர்கிட்ட பேசிட்டு கட்சிகளுடைய பார்வைக்கு வந்துடுறேன். டாக்டர், இதில் நம்ம பிரச்சனை, இதில் யார் காரணம் என்ன அப்படிங்கிறது இல்லாமல் விவாதிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவ்வளவு உயிரிழப்புகள் அப்படிங்கிறது இந்த மெத்தனால் கலந்ததுனால அப்படிங்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் இது உயிரிழப்புகளை தவிர்க்க முடியாதா? மெத்தனால் அப்படிங்கிறத கன்சியூம் பண்ணும்போது என்ன விதமான பாதிப்புகள் வருது? இப்போ அதற்கு போதுமான அளவுக்கான ஒரு அந்த நேரம் ஏதாவது இருக்கா? இவ்வளவு நேரத்துக்குள்ளே காப்பாற்றப்படணும், அவ்வளோ நேரத்துக்குள்ளே அட்மிட் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கா? மருத்துவ ரீதியாக பேசலாம், அதுக்கு பிறகு மற்ற சிக்கல்களையும் கட்டாயம் பேசும். முதல்ல கார்த்தி, இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, மெத்தனால் பாய்சனிங் அப்படிங்கிறது ஒரு மிக மிக கொடூரமான ஒரு விஷம். சோ இது சாதாரணமான ஒரு மைல்டு டாக்ஸின் அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு மது, அந்த மெத்தனால் இருக்கக்கூடிய மதுவை அருந்தி உங்களுக்கு சிலர்ல கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ளேயே அதனுடைய எஃபெக்ட் வந்துடும். மயக்கம் வரும், வாந்தி வரும், வயிற்று வலி சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் மெனி ஆஃப் தம் கண் பார்வை பாதிப்பு அப்படிங்கிறது கூட அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் டெவலப் பண்ணக்கூடிய ஒன்று. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது, இதுக்கு ஒரு ஆன்டிடோட். ஆன்டிடோட்னா நம்ம இப்போ பாம்பு கடிக்கு பூசி வச்சிருக்கோம் இல்லையா, அது அந்த எஃபெக்ட் எதிர்க்கிறதுக்கு. சோ ஃபோமிபிசோல் அப்படின்னு ஒரு ஆன்டிடோட் ஒண்ணு இருக்கிறது. சோ ஃபோமிபிசோல், ஆனால் ஃபோமிபிசோல் எல்லா இடத்துலயும் இருக்குமா, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய குவான்டிட்டியில இருக்குமாங்கலாம் தெரியாது. சோ நார்மலா ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கல்ல, மெத்தனால் பாய்சனிங் அப்படி வந்தா கூட எங்கேயாவது ஒரு பேஷண்ட் வரலாம். இந்த மாதிரி ஒரு 50-100 வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்க முடியாது. இதுல என்ன சிக்கல் என்றால், முதல் 60 நிமிடம் மேக்சிமம் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தாங்கன்னா வயத்துக்குள்ள டியூபை விட்டு ஏதானும் வயத்துல மீதி இருந்ததுன்னா அதை உறிஞ்சு வெளியே எடுத்துடலாம். ரெண்டாவது, இந்த ஃபோமிபிசோல் ஆக்சுவலா அதுல கொஞ்சம் எத்தனால் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்து ஒரு ட்ரையல், இந்த மருந்தை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு முயற்சி செய்யலாம். பெரும்பாலும் நள்ளிரவு வரைக்கும் மது அறிந்திருக்கிறதா வரக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அந்த துக்க வீட்டுக்கு போயிட்டு 3 மணியிலிருந்து விடிகாலை 3 மணிக்கெல்லாம் வயிற்று வலி அந்த மாதிரியான சிம்டம்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த நேரங்களில் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறதுக்கான சாத்தியங்கள் அல்லது எவ்வளோ நேரம் ஆயிருக்குங்கிறது தெரியல. மூணாவதா நீங்க டயாலிசிஸும் போக வேண்டியிருக்கா? இப்போ ஜிப்மர்ல சொல்றாங்க எல்லாருக்கும் டயாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கு 16 பேருக்கும் அப்படின்னு அவங்க அறிக்கை சொல்லி. நிச்சயமா இது ஒரு சேட் சிச்சுவேஷன். என்னன்னா, டயாலிசிஸ்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ரிசார்ட். ஏன்னா ஏற்கனவே உள்ள போயிடுச்சு மருந்து, உடம்புல பிளட் ஸ்ட்ரீம்ல அது அப்சார்ப் ஆகி அதனுடைய கெடுதலான விளைவுகளை அதை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு வேற ஒண்ணு இல்ல கையில. ஏன்னா கொஞ்சம் ஏர்லியரா வந்திருந்தாங்கன்னா இந்த ஆன்டிடோட்டை போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணலாம். ஆனால் அது டேமேஜ் செய்த பிறகு நம்ம கையில இருக்கிற ஒரே ஆயுதம் டயாலிசிஸ்ல ட்ரை பண்ணலாம். பட் அது கூட கேரண்டீடா அது ஒர்க் ஆகுங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. மிக முக்கியமாக இதுல என்ன ஒரு சிக்கல் என்றால், கண் பார்வை இழக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சோ அது ரிவர்ஸ் பண்ண முடியாது. இப்போ 2 நாளைக்கு கண்ணு தெரியாம இருக்கும், 3ஆவது நாள் கண் பார்வை நார்மல் ஆயிரும்ங்கிற மாதிரி கிடையாது. அந்த கண் பார்வை இழந்தவர்களுக்கு அது பர்மனண்டா கண் பார்வை போகக்கூடிய அறிகுறிகள் தான் இருக்கும். உயிரோடு அவங்க காப்பாற்றப்பட்டுட்டாலும் இந்த சிக்கல்கள் இருக்கும். இந்த சிக்கல்கள் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பாதிப்பு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பாதிப்புல எவ்வளவு நாட்களுக்கு இருக்குங்கிறது நம்ம உறுதியா கேரண்டியா ஒரு 2 நாள்ல சரியா போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போன்று கல்லீரல்ல இருக்கக்கூடிய இம்பாக்டும் எவ்வளவுங்கிறது சொல்ல முடியாது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் வாந்தி எடுப்பாங்க, வயிற்று வலின்னு வாங்க. ஆனால் இந்த டைம்ல 90% பேஷண்ட்ஸ் மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அலர்ட்டா இருக்கிறாங்க. அது வாந்தி நார்மலாவே ஓவரா குடிச்சாங்கன்னா வாந்தி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சோ அவங்க இந்த மயக்கம்னு வருது பாருங்க, அப்பதான் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பயந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அந்த டைமுக்குள்ள அந்த 3 hours 4 hours 8 hours டைம் ஆயிடும். மருத்துவமனைக்கு வீட்டில் இருந்த கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவர்களை மருத்துவமனைக்கு போய் அதிகாரிகள் அல்லது அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்க அழைத்து வர வேண்டிய ஒரு நிலையும் இருந்திருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலா அந்த இஷ்யூ இருந்ததா அல்லது இதை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு போனாங்களான்னு தெரியல. அப்ப அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அபாயத்தை நோக்கின ஒரு இடமாயிடும் நினைக்கிறேன் இல்லையா, மருத்துவ ரீதியா பார்க்கும்போது? உங்களுக்கு மருத்துவ ரீதியா பார்க்கும் போது ஒரு 48 72 மணி நேரம் வரைக்கும் நிச்சயமாக இதனுடைய விளைவுகள் வெரி கேன் பி மேனிஃபெஸ்டட். இப்ப எல்லாருக்கும்
குடிச்ச உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த நோய் அறிகுறி வரணும் அப்படிங்கிற மாதிரி சைடு எஃபெக்ட் வரணுங்கிறது கிடையாது. சிலருக்கு 6 மணி நேரத்துல வரலாம், சிலருக்கு 24 மணி நேரத்துல கூட வரலாம், சிலருக்கு கொஞ்சம் டிலே ஆனா கூட வரலாம். ஒரு லோ டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அது மெதுவா அப்சார்ப் ஆகி அந்த இம்பாக்ட் வந்து கொஞ்சம், பட் ஜென்ரலா ஒரு 2 நாளைக்கும் 3 நாளைக்குள்ள ஒன்றும் எஃபெக்ட் இல்லைன்னா அதற்கு பிறகு அக்யூட் எஃபெக்ட் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் கருதும். மெத்தனால்ங்கிறது என்ன, அதிக போதை தரக்கூடியதா? எதனால அதை வந்து கலக்குறாங்க? அதனுடைய ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மெத்தனால் அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல். அது வந்து நீங்க போய் பார்மசிலயோ இல்ல வேற ஏதாவது கடையில போய் மெத்தனால் கொடுங்கன்னா வாங்க முடியாது. அதனாலதான் இது அரசாங்கம் இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களால உறுதியாக முடியும். ரெண்டாவது, இந்த மெத்தனால் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு அந்த போதை அப்படிங்கிறது அதிகம், அதாவது அந்த கிக்குன்னு வாங்கல, அது கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். ஏன்னா கிட்டத்தட்ட அது விஷம். சோ நேச்சுரலா அது கொடுக்கக்கூடிய அந்த கிக்குங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மூணாவது, இப்ப அந்த இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்ல இருந்தெல்லாம் ஒரு திருடப்பட்ட மெத்தனால் அப்படின்னாக்கா அதுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மி. சோ அதுவும் ஒரு காரணம். சோ அது பல்வேறு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குன்னு இல்ல, பல்வேறு காரணங்கள் இருக்கு. நான் முதல் கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன் டாக்டர். அதில் இன்னும் நிறைய கேள்விகளும் இருக்குது, சமூக ரீதியாகவும் பல கேள்விகள் இருக்குது. திரு ரவிக்குமார் சொன்னார் பூரண மதுவிலக்கு தான் ஒரே வாய்ப்பு வழி அப்படின்னாரு. அதையெல்லாம் பற்றியும் கூட பேசலாம். நிச்சயமாக உங்களுக்கு அதில் மாற்று இருக்குன்னு தெரியும், நான் பேசுகிறேன், அதுவும் பேசலாம். நம்ம நடைமுறையில் என்ன சாத்தியப்படும் அப்படிங்கிறதுலாமும் நம்ம நிச்சயமாக பேசுவோம். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகிட்ட நான் பேசுகிறேன். 35 ஆண்டுகள் காவல்துறையில் இருந்திருக்காரு திரு நந்தகுமார். இந்த சிக்கலை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த பிரச்சனை, இதில் இவ்வளவு உயிரிழப்புகள் நடந்திருக்கிறது, இதுக்கான பொறுப்பாக அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, மற்ற விஷயங்கள் நடந்திருக்கு. இதை தடுத்திருக்க முடியுமா? எப்படியெல்லாம் இந்த நெட்வொர்க் நடக்குது, என்ன நெக்ஸஸ் இருக்குன்னு பார்க்குறீங்க? தடுத்திருக்க முடியுமான்னு சொன்னால் அது 100% தடுக்க முடியும் சார். இது ஒருத்தர் 2 பேர் இறந்து போனால் பரவாயில்ல, எங்கே அக்கேஷனல் ஆகிறது போகிறது வருதுன்னு சொல்லலாம். நூற்றுக்கணக்கில் 100, 150, 140 போகும்போது ஒரு ரீட்டைல் ஷாப் மாதிரி நடந்த மாதிரி தான் தெரியுது. இது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். நான் போலீஸ் ஆஃபீஸராக போலீஸ்லேருந்து ரிட்டையர் ஆனால் கூட நான் வந்து ஸ்கொயர்லி வந்து நான் லோக்கல் போலீஸை ப்ளேம் பண்ணுவேன். அது ரொம்ப அவங்க எப்படி அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது, இத்தனை பேர் கோயில் திருவிழா பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்கன்னா இது எப்படி அலோவ் பண்ணலாம்? அதுக்கு தெரியும் இல்லை, மெத்தனால் வந்து எவ்வளோ சீரியஸான ஒரு பாய்சனஸ் ஒன்றுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இது எப்படி அவங்க அலோவ் பண்ணுறாங்க, எப்படி பண்ணாங்க? எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர்கிட்ட எஸ்பின்னு ஒரு ஸ்பெஷல் பிரான்ச்சுன்னு இருக்கும், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஸ்பெஷல் பிரான்ச்சுன்னு இருக்கும். இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் நடந்திருக்கும். இது கண்டிப்பாக நாலேஜும் நடந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டெத் வந்து இதுக்கு முன்னால் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்து நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் மழைக்காலம் நடந்தது, அது கொஞ்சம் கம்மி தான். இப்போ வந்து நூற்றுக்கணக்கான பேர் அட்மிட் ஆகிருக்காங்க, 39-40 பேர் சாகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இதை வந்து ஸ்கொயர்லி வந்து நம்ம லோக்கல் போலீஸை ப்ளேம் பண்ணணும் சார். நான் வந்து அதில் வந்து ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் நான்.